சரியான ஒரு கேமை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய செயல்பாட்டையும் அவங்களுடைய ஊக்குவிப்புதலையும் அவங்களுடைய திறமையும் திறன்பட செயல்பட்டாக நாட்டில் இந்த போதை என்ற ஒரு பொருளே இருக்காது. ஒட்டுமொத்த எங்களுடைய தளபதியுடைய முதன்மையான கோரிக்கையே தமிழகத்தில் எந்தவித விஷயமும் எந்தவித போதையும் அடிப்படை திரையத்திலேருந்து எல்லாத்தையும் சிறப்பாக அதை துடைக்கணும்ன்றது தான் தளபதியுடைய முழு மூச்சா இருக்குது. போதைப் பொருளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்கு. விஜயனுடைய எண்ணமும் இதுதான் அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேட்டியளித்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி கிராமத்துல தமிழக வெற்றி கழக வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் நடத்தும் தமிழக வெற்றி கழக பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கிராம பகுதிகளில் இதுபோன்ற கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவதால் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களின் திறமைகள் வெளிவரும். மேலும் கிராம இளைஞர்களை அவர்களது திறமைக்கேற்ப ஏல முறையில் தேர்வு செய்வது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கிரிக்கெட் அணியின் கேப்டன் தெரிவித்திருக்கிறார். இது தற்போது பாராட்டுகளை பெற்று வருகிறது. வாழ்க தளபதி, வளர்க அவருடைய புகழ். தலைவர் தளபதி அவர்களின் ஆசையுடனும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் இன்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இளைஞர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் விழா எங்கள் கழகத்தில் இணைந்திருக்கும் இஎன்எஸ்ஆர் அவர்களுடைய தலைமையில் இந்த கிரிக்கெட் விழா நடத்தப்படுகிறது. தளபதி அவர்கள் இந்த தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகமாகிட்டு இருக்கு, நிறைய போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அதை தீர சிறப்பாக அதை தவிர்த்துக்கு உண்டான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு முயற்சியாக ஒரு கிரிக்கெட் விளையாட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த விளையாட்டை எல்லா இடத்துலையும், ஏன்னா விளையாட்டை எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், சிறப்பான உடற்பயிற்சியும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் கிரிக்கெட் விளையாட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கிரிக்கெட் விளையாட்டு சிறப்பான ஒரு 11 டீம் கொண்டான சிறப்பான விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான இன்னைக்கு மேட்சுக்கு உண்டான, அதாவது கழக தோழர்கள் மத்தியில் எங்களுடைய விழுப்புரம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக தோழர்களும் சரி, ஒன்றிய நகர தோழர்களும் சரி, எல்லாரும் இந்த கிரிக்கெட் விழாவை தொடங்கி வச்சிருக்கோம். இந்த கிரிக்கெட் விழா எல்லா கேப்டனுடைய முன்னணியிலும் எல்லா டீம் செலெக்ஷன் சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த டீம் மொத்தமாக ஃபஸ்ட் ப்ரைஸு 1 லட்சம், ரெண்டாவது ப்ரைஸ் 75,000, மூணாவது ப்ரைஸு 50,000, நாலாவது ப்ரைஸு 50,000. இதில் மேன் ஆஃப் த மேட்ச்சு அதை பைக்கு கொடுத்துருக்காங்க, மேன் ஆஃப் த சீரீஸு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்சுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்குது. இந்த சிறப்பான விளையாட்டை கழக தோழர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சரி சிறப்பான வரவேற்று எல்லாமே கழக தோழர்கள் சிறப்பான ஒரு ஏலம் கேட்டு அவங்களுக்கு உண்டான மதிப்புக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பான விளையாட்டு திறமை உள்ளதோ அதுக்கேற்பாற்போல் அவளுடைய திறமையின் அடிப்படையில் இங்கே ஏலம் கேட்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கழக தோழர்களும் சிறப்பாக விளையாடி அவங்களுடைய திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி எல்லாரும் அந்த முதல் முயற்சிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸை வேணும்னு எல்லாரும் போராடுவோம். அதுக்குண்டான எல்லாத்தையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தளபதி சார்பாகவும், அனைத்து கிரிக்கெட் டீமினுடைய தலைவர்களுக்கும் அது விளையாடக்கூடிய சக தோழர்களுக்கும் நாங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருக்கிறோம். தளபதி சார்பாக எல்லாரும் விடாமுயற்சியில் அவங்கவுங்க கிரிக்கெட் பயணத்தை சிறப்பாக விளையாடி இந்த தளபதிக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதை நடத்தி கொடுக்கின்ற இஎன்எஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் கழக தோழர்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக அனைத்து சக தோழர்கள் சார்பாகவும் மாபெரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு பிரீமியம் லீக் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு போதைக்கு அடிமை வராங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சரியான உடற்பயிற்சி, சரியான ஒரு கேமை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய செயல்பாட்டையும் அவங்களுடைய ஊக்குவிப்புதலையும் அவங்களுடைய திறமையும் திறன்பட செயல்பட்டாக நாட்டில் இந்த போதை என்ற ஒரு பொருளே இருக்காது. ஒட்டுமொத்த எங்களுடைய தளபதியுடைய முதன்மையான கோரிக்கையே தமிழகத்தில் எந்தவித விஷயமும் எந்தவித போதையும் அடிப்படை திரையத்திலேருந்து எல்லாத்தையும்
சிறப்பாக அதை துடைக்கணுன்றது தான் தளபதியுடைய முழு மூச்சே இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் விளையாட்டை தேர்ந்தெடுக்கிறது மிக சிறப்பான அம்சம். அதில் இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தில் இந்த மாதிரி இந்த ஈச்சேரி கிராமத்திலிருந்து நம்ம அண்ணன் இஎன்எஸ்ஆர் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பொது சேவை, மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இந்த கிரிக்கெட் விழாவை தேர்ந்தெடுத்து இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது சிறப்பாக நடக்கணுன்ற தளபதி உத்தரவின் பேரில் ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கணுன்றதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அனைத்து கிரிக்கெட் சக தோழர்களுக்கும், அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும், சக அணி தலைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எல்லாரும் சிறப்பாக விளையாடி சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி அவங்களுடைய பரிசை வென்று செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டீம் கேப்டன் கிரிக்கெட் டீம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியர் லீக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் வந்து இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஒரு பிரீமியர் லீக் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்தோம். ஸோ ஏன்னா ஃப்ராங்காக சொல்ல போனால் இதெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். பிரீமியர் லீக் நடக்கிறதா டிவியில் தான் பார்த்துருக்கோம், ஏன் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, இங்கேயே அதுவும் நடக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏலத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க இளைஞர்கள்லாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே டிவியில் தான் அந்த பைக்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம், மேன் ஆஃப் த சீரிஸ். ஸோ இங்கே அதை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்ட்ரிக்கு எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் ஒரு பைக்லாம் கொடுக்குறாங்க. இளைஞர்கள் ஏலத்துக்கு எடுத்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கேயோ இருக்க எங்கள் அண்ணன் இளைய தளபதி விஜய் இதை நடத்துகிறாரு, எங்களுக்கு அவர் மூலியமாக கிடைக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு இது கிடைக்கும்போது, ஒரு திண்டிவனத்தில் கிடைக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இது மாதிரி கிடைச்சா ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அவங்கள ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒன்ஸ் அகைன் விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், தளபதி அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், ஏலத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ இங்கே இது மாதிரி ஒரு இன்ஸ்பயரான விஷயம் உண்மையாகவே நடக்குது அப்படின்றத நாங்கள் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஸோ இது மூலிமா ஒரு 100கணக்கான இளைஞர் எங்கள் கேங்கில் இருக்கவங்க தளபதி கட்சியில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவரை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இளைஞன், ஒரு கிராமத்து இளைஞன் வந்து வெறும் ஒரு 30,000 ரூபாய்க்குலாம் செலக்ட் ஆகிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நடக்கணும், நிறைய விஷயங்கள் நடக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ வரைக்கும் எத்தனை பேர் 35,000 இருப்பாங்க, அவங்க பேரோட சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிளேயர்கிட்ட செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கல் இளைஞர்கள் நல்லா விளையாடக்கூடிய வின்சென்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய், ஸோ அது மாதிரி கிராமத்தில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரேஞ்சு ஒரு 500லேருந்து 30,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க, பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு மேட்ச் நடக்குது? இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறது ரம்ஜான் அன்னைக்கு 31ஆம் தேதி தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ முடியும்? ஏப்ரல் 10ஆம் தேதி. தலைவருக்கு என்ன சொல்லுறீங்க? உங்களுடைய டிவிகே கட்சி தலைவருக்கு என்ன சொல்ல டிவிகே தலைவர் கட்சிக்கு என்ன சொல்றோம், எங்கே இருக்க ஒருத்தர் முகம் தெரியாத எங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணுறாரு. அது மூலியமா இதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வார், எந்த எதிர்பார்ப்புமே நல்லது செய்வார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் பின்னாடி நாங்கள் தொடர்ந்து போக தயாராக இருக்கோம் இளைஞர்கள்.